இது மும்பையில வசிக்கிற ரோகிணியோட கதை. அவங்களோட பையன் ஆதித்யாவோட பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க கணவர் சுசில் பரப்பை இழந்துட்டாங்க. கணவர் இறந்ததுக்கு அப்புறம் ரோகிணி அவங்க மாமியார், அதாவது சுசித்ரா பரப்போட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆதித்யாவுக்கு 7 மாசம் தான் ஆச்சு. சில நாட்களா ராத்திரி திடீர்னு எழுந்திருச்சு உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான். ஆதித்யாவோட இந்த பழக்கம் ரோகிணிய ரொம்ப சங்கடத்துக்கு ஆளாக்கிடுச்சு. சின்ன குழந்தைங்க அடிக்கடி ராத்திரியில எந்திரிச்சு அழுவாங்க, இது சாதாரண விஷயம்தான். ஆனா ஒரு குழந்தை தொடர்ந்து அழுதா, எப்பவும் அழுதா, அப்ப அது அம்மா அப்பாவை கண்டிப்பா சங்கடப்படுத்ததான் செய்யும். அதுக்கு காரணம் குழந்தைக்கு உடம்பு முடியாம இருக்கலாம். அந்த குழந்தை அந்த நேரத்துல எதையாவது பார்த்து பயந்தும் அழுதுருக்கலாம். இப்படிதான் எல்லாரும் இந்த அழுகையோட காரணத்தை யூகிச்சுக்கிறோன்னு சொல்லலாம். இது ரோஹிணியோட கதை. அவங்களுக்கு பையன் பிறந்த அதே நாள் அவங்களோட கணவர் சுஷில் பரப் இறந்துட்டாங்க. அவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவங்களோட குழந்தை இந்த மாதிரி தொடர்ந்து அழறதுனால அவங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. ரிப்போர்ட் நல்லா தான் இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு. ஆனா டாக்டர், எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலா இருந்தா ஆதித்யா ஏன் இப்படி அழணும்? எங்க அழுறான்? ஒருவேளை பால் ஜீரணமாகாம கஷ்டப்படுறானா என்னவோ. ஆதித்யாவுக்கு இப்போ 8 மாசம் ஆயிடுச்சு. இனிமே கொஞ்ச நாளைக்கு இவனுக்கு பசும்பால் கொடுங்க. பசும்பால் ரொம்ப சுலபமா ஜீரணமாயிடும். இந்த மாதிரிலாம் நடக்குமா என்ன? தாய்ப்பால் குழந்தைக்கு ஜீரணமாகாதா என்ன? நம்ம பேசாம வேற டாக்டர் கிட்ட போய் காட்டலாம். எனக்கு என்னமோ ஆதித்யாவோட பிரச்சனைய அந்த டாக்டரால புரிஞ்சுக்க முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். யோசிக்காம கொல்லாம எதையாவது செய்யறது. என்ன பண்றது? ஒரு சின்ன குழந்தைக்கு வைத்தியம் பார்க்க தெரியல. கடவுளே, என் குழந்தையோட இந்த பிரச்சனையை எப்படியாவது போக்கிடுங்க. ஆதித்யா, அட கடவுளே. ஆதி, என்னாச்சு?
என்னாச்சுப்பா? இவனுக்கு என்னாச்சுமா? அம்மா ஆதியோட பொம்மை கீழே விழுந்திருக்கு, அதுக்கு தான் அழறானோ என்னமோ. அடுப்புல பால் வச்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வரமா? இவன் அழுகையை நிறுத்து. ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்ல. அழாதீங்க, அழக்கூடாது. ம். அழாதம்மா, அழாதம்மா. சரி, பாலை குடி தம்பி. இங்க பாருமா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு ஒரு ஜோஷியரை தெரியும், அவர்கிட்ட போய் பேசி பார்க்கலாமா? அம்மா, எனக்கு இந்த ஜோசியத்து மேல நம்பிக்கை இல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சுஷிலுக்கு நீண்ட ஆயுள்னு ஒரு ஜோசியக்காரர் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஆனா அவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே. என்னாச்சு? இவன் உடம்பு இப்ப எப்படி இருக்குமா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இது கிரிக்கெட் விளையாடுற இடமா என்ன? போங்க, போய் கிரவுண்ட்ல விளையாடுங்க, போங்க. தங்கம், என் வாலு பையன். நீ ரொம்ப கெட்ட பையன்டா. வாலு வாலு. சரி சரி, அழாத. மா, இந்த கண்ணாடி துண்டு இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சு? இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இந்த வீடு நமக்கு ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். ரோஹிணி, நீ தேவையில்லாம பயப்படாதம்மா.
அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அம்மா, நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நமக்கு இது வரைக்கும் எந்த நல்லதும் நடந்ததே இல்ல. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஹே, முதல்ல அப்பா நம்மள விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ சுஷில், எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கலம்மா. ரோஹிணி இங்க பாருமா. என்னாச்சு? என்னாச்சுமா? அம்மா, நான் ஒரு புது வீடு பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த வீட்டை விட அது வாடகை கம்மி தான், இடமும் ரொம்ப பெருசு. நம்ம அடுத்த மாசமே அங்க ஷிஃப்ட் ஆயிடலாம். ரோஹிணி, ஆதித்யாக்கு மருந்து கொடுத்துட்டியாமா? ரோஹிணி, என்னமா ஆச்சு? அம்மா, நம்ம நாளைக்கு இந்த வீட்டை விட்டு போயிடலாம். ரோஹிணி கூட என்னமோ இந்த வீட்ல பிரச்சனை இருக்குன்னு உணர்ந்தாங்க. இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனாலதான் இந்த குழந்தை கஷ்டப்படுதுன்னு நினைச்சாங்க. அதனால இந்த வீட்டை காலி பண்ணணும்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை வீடு மாறினா எல்லாம் மாறும் நம்பினாங்க. அட, என்னமா ரோகிணி, நீயே இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? டெம்போ வெயிட் பண்ணுதுமா, வா. நம்ம ஆதித்யாக்கு என்ன ஆகுதுன்னே புரியல. நீ கவலைப்படாதமா. ஆதித்யா எப்பெல்லாம் சுஷீலோட போட்டோவை பாக்குறானோ அப்பெல்லாம் அழ ஆரம்பிச்சிடுறான். ஒருவேளை அந்த யூனிஃபார்மை பார்த்து பயப்படுறானோ என்னமோ. சுஷீல் யூனிஃபார்ம்ல பார்த்து நான் கூட பயந்து போயிருக்கேம்மா. சரிப்பா, சரி. இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. ஸ்விட்ச் எங்க இருக்குன்னு பாருமா. சீக்கிரமா ஆன் பண்ணு. என்னம்மா இது? வீடு ரொம்ப குப்பையா இருக்கு. நீ சுத்தம் பண்ணி வைக்கலையா? அம்மா, எனக்கு ஆளே கிடைக்கல. அப்ப நாளைக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கலாம்ல.
ஆதி ஆதி என் குழந்தை என் பையனை பாத்தீங்களா? சின்ன குழந்தை பாத்தீங்களா? இல்லையம்மா. நீங்க பாத்தீங்களா? என் குழந்தை இங்கதான் இருந்தான். யாராவது பாத்தீங்களா? இல்ல யாரும் பார்க்கல. யாருது அந்த குழந்தை? கை குழந்தைய கூட பாத்துக்க முடியலையா? ஏய், இந்த குழந்தை யாரோடதுப்பா? இவ்வளவு நேரம் கத்துறேன், யாருக்கு கேட்கலையா? இந்த குழந்தை யாரோடது? உங்களதான்ப்பா கேட்கறேன், இது யாரோட குழந்தை? இங்க பாருங்க, இது யாரோட குழந்தை? உங்களதான். ஆதி உங்க கை குழந்தைய தனியா விட்டுட்டு அப்படி எங்க தான் நீங்க போனீங்க? குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா அப்புறம் நீங்க போலீஸ்காரங்க மேல தானே குறை சொல்லுவீங்க. என்ன உலகண்டா இது? பொறுப்பாவே இருக்க மாட்டாங்க போல இருக்கு. அம்மா, ஆதித்யா அந்த இடத்துக்கு எப்படி போனான்னு எனக்கே புரியல. ஒரு செகண்ட் முன்னாடி வரைக்கும் என் கூட தான் இருந்தான். ஆனா திடீர்னு எப்படியோ காணாம போயிட்டான். நம்ம வேணும்னா ஒண்ணு பண்ணலாமா? பூஜாரி கிட்ட போய் காட்டிட்டு வரலாம். அப்பவாது இந்த குழப்பத்துக்கு முடிவு வருதான்னு பார்க்கலாம். நிர்ணயிச்ச தேதிக்கு முன்னாடியே உங்க பேரன் பிறந்துட்டானா? ஆமாங்க ஐயா, 7 மாசம் முடியறதுக்கு முன்னாடியே பிறந்துட்டான். அதனாலதான் ஆதித்யா அழுகிறான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இங்க பாருங்க, நம்ம உடம்புக்கு அழிவு இருக்கு, ஆனா ஆத்மாவுக்கு இல்ல. ஆத்மாவுக்கு என்னைக்குமே அழிவே இல்லை. அது இன்னொரு ஜென்மத்தை எடுத்துடுது. நம்மளோட பூர்வ ஜென்மத்துல நம்ம செஞ்ச கெட்ட நல்ல கர்மாக்களை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த மாதிரி குழந்தைங்க நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்னாடி உலகத்துல பிறந்துடுறாங்க. அவங்க கர்மாவின் பலன் இந்த ஜென்மத்திலையும் பின்தொடர்ந்துகிட்டே வரும். இந்த ஆதித்யா அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாதான். இவன் கூட நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்னாடியே பிறந்த ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கான். ஆதித்யா யாரோட ஆத்மான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என்னமோ என் கனவுல அடிக்கடி ஒரு பையன் வந்துகிட்டே இருந்தான். ஆதித்யா யாரோட ஆத்மான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என்னமோ என் கனவுல அடிக்கடி ஒரு பையன் வந்துகிட்டே இருந்தான். அப்படின்னா நீ சொல்றத பார்த்தா சுஷீல் ஆதித்யாவோட உருவத்துல திரும்பவும் பிறந்திருக்காரா? சாமி, ஆதித்யா அவனுடைய பூர்வ ஜென்ம கர்மால இருந்து வெளியே வரதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. வழி இருக்கு. நம்ம ஒரு விசேஷ பூஜையை செய்யலாம். அதுக்கப்புறம் எல்லாம் கடவுளோட விருப்பம்தான். பிரம்மா முராரி திரிபுரார்த்திகாரி பானு இந்த பூஜை செய்யறதுனால ஆதித்யாக்குள்ள பிரச்சனை தீரும்னு சொன்னாங்க.
ஆனா இந்த பூஜைனால கொஞ்சம் தான் அவங்களுக்கு மன நிம்மதி கிடைச்சது. ஆதி என்ன பண்றீங்க? பாத்து. வெரி குட், வெரி குட். அங்க பாருங்க, அங்க பாருங்க டாகி, டாகி பாருங்க. ஆதி, ஆதி. குழந்தைங்களுக்கு திடீர்னு அடிபடுறதோ இல்ல எங்கேயாவது முட்டிக்கிறதோ ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா ரோஹிணி ரொம்ப தெளிவா இருந்தாங்க. இதுக்கெல்லாம் அவங்க காரணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சில கெட்ட சக்திகள்னால தான் உணர்ந்தாங்க. ஒவ்வொரு முறை அது அவங்கள ஏதாவது ஒரு ஆக்சிடென்டல் சிச்சுவேஷன்ல தள்ளி விட்டுறது. ஆனா இந்த முறை ரோஹிணி ரொம்ப பயந்துட்டாங்க. ரோஹிணி, ஆதித்யாவுக்கு இப்படி அடிக்கடி ஏதாவது அடிபட்டுக்கிட்டே இருக்கு. இவ இன்னும் ஒரு குழந்தை தான். இவனை இன்னும் கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. என்னால புரிஞ்சிக்க முடியுது. அம்மா ஸ்தானத்தோட பொறுப்புகள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க யாராவது உதவிக்கு வச்சுக்கோங்க. யாராவது ஆயாவை பாருங்க. என்ன மேடம், கவனமா இருங்க. குழந்தை உங்க கையில இருக்கான். கொஞ்சம் கவனமா ரோட கிராஸ் பண்ண மாட்டீங்களா? ஏதாவது ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கீங்க. இந்த பொண்ணுக்கு தான் நன்றி சொல்லணும். வாங்க வாங்க. யார பார்த்து நீ அதிர்ச்சி அடையும்? நானும் அவங்கள பார்த்தேன். இதுதான் என்னோட விசிட்டிங் கார்டு. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இது உனக்கு கண்டிப்பா தேவைப்படும். எந்த ஆத்மாக்கள் ஆதித்யாவுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்ததோ அது இப்ப ரோஹிணியை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரோஹிணி தான் அவங்க கிட்ட இருந்து ஆதித்யாவை காப்பாத்தணும். அம்மா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க இதை சுத்தம் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் இதை அரைச்சிடுறேன். சரிம்மா. உனக்கு என்னமா ஆச்சு? தானே ஆன் ஆயிடுச்சுமா. அது அது எப்படி நடக்கும்?
அம்மா, சுஷீல் அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் கொன்னு இந்த சமூகத்துக்கு நல்லது பண்ணதானே நினைச்சாரு. அப்ப இது எப்படி பாவமாகும்? செல்ல குட்டி, அப்பு குட்டி, என்ன வேணும்? அழக்கூடாது சரியா? என்னப்பா பசிக்குதா உனக்கு? கொஞ்சம் இரு. என்னாச்சு? ரொம்ப ஜாலியா இருக்கா உனக்கு? இது எப்படி இருக்கு? சமத்தா இருக்கணும். நீ அழாம இருக்கணும் சரியா? நல்லா சிரிக்கணும். சரி பார்க்கலாம். ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? அப்படிதான். எனக்கு தெரியும்டா குட்டி, உனக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். நல்லா தூங்கணும், புரியுதா? நான் சொன்ன கேப்பல்ல? தூங்கு பார்க்கலாம். எங்க ஊ சொல்லு, சொல்லுடா செல்லம். இப்ப நல்லா இருக்கா? இப்ப நான் உனக்காக ஒரு பாட்டு பாடுவனா, நீ நல்லா தூங்குவியா? இப்ப உன்னை நான் கூட்டிட்டு போயிடுவேன். கூட்டிட்டு போகாம விட மாட்டேன். என்கிட்ட கொடுமா, கொடு. ஒண்ணும் இல்ல, அழக்கூடாது. என் செல்லல அழாத. அண்ணி, இந்த பொண்ணோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். இவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட குழந்தைய விடுறேங்கிறது புத்திசாலித்தனம்னு நினைக்கிறீங்க? இவங்களுக்கு உடம்பு சரியில்லாததெல்லாம் எனக்கு தெரியாதா? நீங்க நினைச்சா இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். எனக்கு யார் மேலேயும் எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். அண்ணி, ஒரு நிமிஷம். இது சுஷில் சார் வாட்ச். அவரோட கையில இருந்து கீழே விழுந்தது. தேங்க்யூ. சுஷில் சார் உண்மையில ரொம்ப நல்ல மனுஷன். அவரை நிறைய முறை சுட்டம் கூட போராடிட்டு இருந்தார். போராடிக்கிட்டு இருந்தாரா? அப்படின்னா இங்க பாருங்க, அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு நீங்க ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். கரீம்கான், உங்களை நாங்க நாலா பக்கமும் சூழ்ந்துட்டோம். மரியாதையா நீ சரண்டர் ஆயிடு, இல்லைன்னா உன்னை சுட்டுடுவோம். ஸ்ரீகாந்த், நான் முன்ன போறேன். நான் போனதுக்கு அப்புறம் ஃபைட் பண்ணு. சார், பத்திரமா பார்த்து போங்க. சார், இங்க வாங்க. சார்,
சார் கான்ஸ்டபிள் ஆம்புலன்ஸ் கூப்பிடு, சீக்கிரம் கூப்பிடு போ. சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை சீக்கிரம் கூட்டிட்டு போறோம். நாங்க சுஷில் சார் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வழியிலேயே அவரோட உயிர் பிரிஞ்சிடுச்சு. அப்ப என்ன டைம் இருக்கும்? நல்ல யோசிங்க. அப்ப என்ன டைம் இருக்கும்? டைம் எல்லாம் சரியா ஞாபகம் இல்ல, ஆனா 9:30 இருந்து 10 மணி இருக்கும். அண்ணி என்னாச்சு? அம்மா, நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். ஆதித்யா நம்ம சொசைல இல்லம்மா, அது வேற யாரோ. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஆதித்யா கிட்டத்தட்ட 8:45 மணிக்கு தானே பிறந்தான். அம்மா, சுஷில் அந்த நேரத்துக்கு உயிரோட தான் இருந்திருக்காரு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். ஆதித்யா உயிருக்கு ஆபத்து, ரொம்ப பெரிய ஆபத்து. சுஷில் நில்லுங்க சுஷில் நில்லுங்க. அட, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? குழந்தை கீழே இருக்கு. இல்லப்பா வா 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 வா, அழக்கூடாது. சரி சரி சரி, அழாதடி செல்லம். சரி, இதுல படுத்துக்கோ. அழக்கூடாதுப்பா. தூங்கு. இப்ப சொல்லுங்க என்னன்னு. நீங்க என்ன கேட்க நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ முதல்ல என்னுடைய கணவர் சுஷில் ஆதித்யா ரூபத்துல புனர்ஜென்மம் எடுத்திருக்காருன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு நல்லா தெரியுது, ஆதித்யா சுஷில் இல்ல, வேற யாரோ. இன்னைக்கு நான் பார்த்தேன், சுஷில் ஆதித்யாவை தூக்கி பால்கனி வழியா கீழே போட ட்ரை பண்ணாரு. ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைய எதுக்காக கொல்ல நினைக்கணும் சொல்லுங்க? சுஷிலோட ஆத்மா கூடவே இன்னும் சில ஆத்மாக்களை நான் பார்த்தேன். அதுங்க ஆதித்யாவுக்கு கேடு விளைவிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா ஏன்? ஏன்னா ஆதித்யானால அவங்களுக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. சார் கான்ஸ்டபிள் ஆம்புலன்ஸ் கூப்பிடு. செத்துதான் ஆகணும். நீ என்னுடைய எல்லா சந்தோஷங்களையும் அழிச்சிட்ட. நான் உன்னை கொல்ல போறேன். நான் உன்னை கொன்னுடுவேன். அந்த ஆதித்யா உன்னோட பையன்.
இவன் ஒண்ணு என் பையன் இல்ல, இவன் ஒரு கொலைகாரன். அப்ப நீ இவனை கொன்னு நீயும் கொலகாரி ஆக போறியா? எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. ரோஹிணி, எப்படி நம்மளால ஒருத்தருக்கு உயிரை கொடுக்க முடியாதோ அதே மாதிரி ஒருத்தங்க உயிரை எடுக்கிறதுக்கும் நமக்கு அதிகாரம் இல்ல. கடவுள் கரீம் கான் உன்னோட பையன் ஆதித்யா ரூபத்துல எதுக்காக புனர்ஜென்மம் எடுத்திருக்காருன்னு தெரியுமா? அப்பதான் உங்ககிட்ட இருந்த நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு போன ஜென்மத்துல செஞ்ச எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் தேடுறதுக்கு. கடவுளோட இந்த விருப்பத்தை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமா ரோஹிணி, நீ மறுபடியும் அவனை ஏத்துக்க. கடவுள் ஏற்படுத்தின அம்மா பையன் உறவே அப்படித்தான். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா கோவங்கள் கண்டிப்பா வரும். ஆனா அன்பு மட்டும் குறையவே குறையாது. ரோஹிணி கூட ஆதித்யாவை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ஆபத்து குறைஞ்ச பாடல. ஆதித்யாவை காப்பாத்தணும்னு நினைச்சாங்க, சுஷில் கிட்ட இருந்தும் மத்த கெட்ட ஆத்மாக்கள் கிட்ட இருந்தும். ஏன்னா அவனை கொல்ல முயற்சிகள் நடந்தது. அம்மா போன எடுங்க. ஐயோ, கதவை யாருப்பா மூடினது? அம்மா என் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. நான் எப்படியாவது இப்ப வீட்டுக்கு போய் ஆகணும். ஒருவேளை இந்த கெட்ட ஆத்மாக்கள் ஆதித்யாவுக்கு ஏதாவது ஆபத்து கொடுத்தா? சுஷில் நில்லுங்க, சுஷில் நில்லுங்க. சுஷில், நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க. சுஷில், சுஷில், நீங்க அவனுடைய அப்பா. உங்களால எப்படி அவனை கொல்ல முடியும்? மறந்துட்டீங்களா? நீங்க எவ்வளவு ஆசையா நம்ம ஆதித்யா எப்ப பொறுப்பான்னு காத்துட்டு இருந்தீங்க. ஆதித்யா நம்மளுடைய பையன். அவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். நான் அவனை ஒரு நல்ல மனுஷனா வளர்க்கிறேன். அவன் எல்லாருக்கும் நிறைய உதவி செய்வான். அவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க.
ஒரு வாய்ப்பு கொடுங்க எனக்காக. நான் உங்க மேல சத்தியமா சொல்றேன், அவன் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருப்பான். அவனை விட்டுருங்க சுசில். என்னம்மா இவ்வளவு நேரமா நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இந்த இந்த கதவை யார் மூடினது? என்ன நடந்தது? அட என்னம்மா? இந்த ஜென்மத்துல நல்லது செஞ்சோம்னா நமக்கு நம்மளோட பூர்வ ஜென்ம பாவங்கள்ல இருந்து விடுதலை கிடைச்சிடும். இந்த மாதிரி ஜோதிடத்திலயும் சொல்லிருக்காங்க. ஒருவேளை நமக்கு பூர்வ ஜென்ம பந்தங்கள்ல இருந்து முக்தி அடையணும்னா தானம் புண்ணியம் நிறைய செய்யணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஆதித்யாக்கு 18 வயசாயிருச்சு. அவன் ரொம்ப ஆரோக்கியமா நல்லா இருக்கான். ரோகிணி சொன்னதை நிரூபிச்சு காட்டிட்டாங்க. ஒரு அம்மா தன் குழந்தைக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. ஒரு அம்மாவால மட்டும்தான் ஒரு குழந்தையோட எதிர்காலத்தை சிறப்பாவோ மோசமாவோ மாத்த முடியும். அந்த தாய் முன்னாடி எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் மண்டி போட்டு உட்கார வேண்டியதுதான். நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வேணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மா எப்பவும் சாகிறதே இல்லை. கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை எல்லா தர்மங்களும் ஏத்துக்குது. மரணங்கிற விஷயம் எப்பவுமே உடம்புக்கு தான் ஏற்படுது. ஆத்மா அந்த உடம்ப எந்திரமா பயன்படுத்துது. அந்த உடம்புல வாழ்ந்துகிட்டு தான் ஆத்மா நல்ல கெட்ட கர்மக்களை செய்யுது. மரணத்துக்கு அப்புறம் தான் செஞ்ச நல்ல கெட்ட கர்மாக்களோட பலன் அனுபவிச்சு புதுசா பிறக்கிறாங்க. இந்த ஆத்மாக்கள் செஞ்ச கர்மங்கள் எல்லாம் கழிஞ்சு அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஆத்மாக்களுக்கு இந்த ஜனனம் மரணம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஜனனம் மரணம்ங்கிற இந்த விஷயம்தான் கார்மிக் சைக்கிள்னு சொல்றாங்க. மறுபிறவி எடுத்ததுக்கு அப்புறம் ஆத்மாக்களுக்கு பூர்வ ஜென்மத்தோட நினைவுகள் இருக்கிறது இல்ல. ஆனா பூர்வ ஜென்மத்துல செஞ்ச கர்மா ஆத்மாவோட நடத்தையில மிகப்பெரிய பங்கு வகிக்குது. பல முறை ஏதோ ஒரு குறிக்கோள்களுக்காக தான் ஆத்மாக்கள் மறுபிறவி எடுக்கிறாங்க. அவங்களோட அந்த குறிக்கோள் நிறைவேறாத வரைக்கும் இந்த ஜனனம் மரணம்ங்கிற ரெண்டும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும்.